வணக்கம் நண்பர்களே. உச்சநீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு சபரிமலை கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல, சபரிமலைக்குள்ளே 10 வயதிலிருந்து 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட கேஸு. போகலாம் அப்படின்னு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்துச்சுல, அதுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கை 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் சம்பந்தமாக சமீபத்தில் என்ன தெரியுமா நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சபரிமலையில் என்ன வேலை? கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் சபரிமலை விஷயத்தில் ஏன் துடிக்கிறாங்க இவங்களாம்? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, ஐயப்பன் மீது பக்தி இருக்கிற பெண்கள் யாரும் 10லேருந்து 50க்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லலை. 50 வயதுக்கு மேலே தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் நாங்கள் 10லேருந்து 50க்குள்ளே போவோம் அப்படின்னு எதுக்காக இப்படி துடிக்கிறீங்க அப்படின்னு நீதி அரசர்கள் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். ஐயப்பன் மீது உண்மையான பக்தி கொண்ட பெண்கள் 50 வயது வரும் வரை காத்திருப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த தீர்ப்பு நியூஸ் கார்டை பாஜக ஷேர் பண்ணி கேரளாவில் செலிப்ரேஷனில் இறங்கிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மீம் ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்க. மமதா பானர்ஜி இருக்காங்களே, பேண்டேஜ் குயின் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு மீமு. 2021 தேர்தலில் திடீர்னு காலில் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு காலில் பேண்டேஜ் போட்டு வீல் சேரில் வந்தாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் சமயத்துலையும் இது மாதிரி நெத்தியில் அடிபட்டுருச்சு அப்படின்னு ஒரு பேண்டேஜ் போட்டு 2024 எப்பெல்லாம் பொது தேர்தல் வருதோ அதுக்கு முன்னாடி அடிபட்டுருச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பேண்டேஜ் போட்டு வீல் சேரில் வரது, இதையே வாடிக்கையாக கொண்டிருந்த மமதா பானர்ஜி இந்த தேர்தலில் இது மாதிரி எந்த நாடகத்தையும் அரங்கேற்றலையே, என்ன காரணம் அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் பிஜேபி தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிருக்காங்க. ஸ்வெந்து அதிகாரி தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிருக்காரு. இந்த சூழலில் தான் லட்டில் வச்சேன் நினச்சியா தாசு, நட்டில் வச்சேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, டைமண்ட் ஹார்பர் தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில் இவிஎம் மெஷினில் பிஜேபியுடைய சின்னம் தாமரையே பேண்டேஜினால் மூடப்பட்டிருக்கு. தாமரை சின்னத்து மேலே பேண்டேஜ் ஒட்டப்பட்டிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? ஓட்டு போட வரவங்க சின்னத்தை பார்ப்பாங்க, தாமரை சின்னமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்சிக்கு ஓட்டு குத்துறதுக்கான முயற்சி டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் நடந்திருக்கு. வீடியோவோட பாஜக ஸ்வெந்து அதிகாரி எலெக்ஷன் கமிஷனில் புகார் கொடுத்துருக்காரு. டிஎம்சியுடைய அட்டூழியத்தை பார்த்தீங்களா? பேண்டேஜ் வழக்கமாக பேண்டேஜை போட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ராமா போடுவாங்க டிஎம்சி. இந்த வாட்டி அந்த பேண்டேஜை எதில் ஒட்டியிருக்காங்க? இவிஎம்மில் ஒட்டியிருக்காங்க, தாமரை சின்னத்தில் ஒட்டியிருக்காங்க. பேண்டேஜ் குயின்னு மமதா அப்படின்னு பாஜக அங்கே கலாய்க்கிறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா டுடே இருக்காங்களே, அவங்க என்ன தலைப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய சர்வே முடிவு டிவிகேவுக்கு ஃபேவராக வந்திருக்கு. அதுபோக 9 கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டு பேச்சுவார்த்தையை அதிமுக டிவிகே கிட்ட தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சமீபத்தில் நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அதை இந்தியா டுடேவும் இப்போ தலைப்பு செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒருவேளை தொங்கு சட்டசபை அமையுது அப்படின்னா டிவிகேவோடு கைகோர்ப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் இப்போ அதிமுக தலைவர்கள் இறங்கிட்டாங்க அப்படின்னு இந்தியா டுடே பிரேக்கிங் நியூஸை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் பிஜேபியை விட்டு வெளியில் வாங்க, நம்ம வேணால் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை டிவிக்கே இந்த டிமாண்டை முன் வச்சா 2 செகண்டு கூட யோசிக்காமல் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடுவார் எடப்பாடி. அதனால் எடப்பாடி கிட்டையும் அதிமுக கிட்டையும் பாஜக மேலிடம் உஷாராக தான் இருக்கணும். முழுசாக அதிமுகவை நம்பிட வேண்டாம், அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள், அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த இந்தியா டுடே உடைய தலைப்பு செய்தியை ஷேர் பண்ணி இப்போது பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.